கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியானதை விசாரிக்க அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியானது தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் கூட்டங்கள் நடத்த விதிமுறைகளை வகுப்பதற்கும் நிவாரணம் பரிந்துரைக்குமே ஆணையம் அமைக்கப்பட்டது என்று தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியானதை விசாரிக்க அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை, அதே போல தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியின் தலைமையில் அவரது கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உயிரிழந்த குடும்பத்தார் சார்பில் இழப்பீடை அதிகரித்து வழங்க வேண்டும் போன்ற முக்கியமான கோரிக்கைகள் வலியுறுத்தியும் வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் சேர்த்து உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அடிப்படையிலான விஷயங்கள் அனைத்தையும் செய்திருந்தோம். மிக முக்கியமாக இது அரசியல் விவகாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கட்சியும் சரி, அதனுடைய தலைவரும் சரி, முழுக்க அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி என்பதனால் இதில் தீவிரமான அரசியல் என்பது கலந்திருக்கிறது. மற்றபடி தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பாதுகாப்புக்காக வழங்க வேண்டுமோ அத்தனையும் வழங்கினோம் போன்ற வாதங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதே போல உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததிலேயே சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அவர்கள் விளக்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய நோட்டீஸ் என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அமர்வு இந்த விவகாரத்தை விசாரித்த நடைமுறை சரியானதுதானா என்பது குறித்து முதலில் முடிவெடுக்கலாம். அதற்கு பிறகு பிரதான விவகாரங்களுக்குள் போகலாம். குறிப்பாக இந்த இழப்பீடு வழங்குவது போன்ற விவகாரங்களுக்குள்ளாம் பிறகு நாம் சென்று விசாரணை நடத்தலாம் என்ற விஷயத்தை சொல்லி வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் சம்பவம் சம்பந்தமான வழக்கை விசாரித்த விதம் குறித்து இனி வரக்கூடிய நாட்களில் உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணையை நடத்த இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.